ஏற்கனவே நமக்கு வந்து ராதிகாவ கிழக்கு சீமையில நாம் பார்த்துருக்குறோம். இளம் வயதுடைய ஒரு அண்ணன், தங்கச்சி கதையில பார்க்குறோம். அந்த அதே ராதிகா இன்னைக்கு ஒரு முதிய வேடத்துல வர்றபோது, அறிமுகம் தொடங்கி படத்துக்குள்ள அவங்களுடைய நம்ம ஊர்ல சொல்றதா இருந்தா, அழிச்சாட்டியம், அட்டூழியம்லாம் சொல்லுவோம். எப்படியெல்லாம். அது மாரி அவங்கள தொடங்கி, அப்புறமேலு அவங்கள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாத்திரத்த கொண்டு போய் வரப்ப, மனசு நெறஞ்சு போகுதுங்க. எப்படி கைதட்டுக்கிறீங்க தியேட்டர்ல? படம் பார்த்தா மதுரையில தாங்க பார்க்கணும். ஞாபகம் வச்சுக்கங்க. படம் முடியிற இடத்துல ராதிகா உட்காந்து ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம் பேசுவாங்க. அந்த பேசுற இடம் இருக்கு பாருங்க. கண்கலங்கி கை தட்டுறாங்க பெண்கள். பெண்கள் கூட்டம் தாங்க அதிகம். படம் எப்படி இருந்துச்சு? தலையில கை வச்சுக்க அப்பதான் ட்ரெண்ட் ஆவ. இதில குறிப்பா நீங்க பெண் பிள்ளைகள் வீட்ல இப்ப குழந்தைகள் இருந்தா கூட்டிட்டு வந்து காட்டுங்க. உறவு முறைன்னா என்னன்னு தெரியட்டும். மகன் யாரு? மக யாரு? அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்காங்க? பாரம்பரியமா அந்த குடும்பங்கள்ல எப்படி இருக்கு? இவங்களுடைய சாமி கும்பிடுறது எப்படி? இவங்க வீடு எந்த மாதிரி இருக்கும்? கல்யாணம் என்ன? காது குத்துனா என்ன? அத்தனையும் டைரக்டர் வந்து ஒரு 2 வருஷம் உசிலம்பட்டில வந்து தங்கி உள்வாங்கியிருக்காருங்க. பெரிய ரசனிக்காண்டு பீடி குடிக்கிறியா? உணவு சமைக்கப்பட்டதில பெரிய விஷயம் இல்லங்க. அது படைக்கப்பட வேண்டும். அத வந்து அவங்க சாப்பிட்டு மகிழ்ச்சி அடையணும். அதுதான் திரைப்படத்தினுடைய வெற்றி. எம்ஜிஆர் சொல்வார்ல,